ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்னப்பா நடக்குது ஸ்டோரியில் அப்படிங்கிற மாதிரி பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்காங்க. எது எப்படி பார்த்தாலும் விஜய் காவேரி இந்த மாதிரி பிரித்து வச்சது மட்டும் இல்லாமல் சம்மந்தம் இல்லாத ஆளுங்கள்லாம் விஜய் இந்த மாதிரி பேசுகிறது தான் ரொம்பவுமே பார்க்க முடியாமல் இருக்குது. ஒரு பக்கத்து விஜய் காவேரியை பிரித்து வச்சுட்டாங்க அப்படின்னு நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், விஜய் மூலமாக யாரெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களோ, விஜய் மூலமாக யாரெல்லாம் ரொம்ப லாபம் அடைஞ்சிக்கிட்டாங்களோ அவங்களாம் இன்றைக்கி விஜயை புரிஞ்சிக்காமல் இப்படி கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு பார்க்கறது தான். இப்படியெல்லாம் கூடயா மனுஷங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எது எப்படி பார்த்தாலும் இது சீரியலில் கதை நடக்குது. எப்படி பார்த்தாலும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து அப்பப்போ பார்த்தா சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சின்னதாக ஒரு போஸ்ட் போட்டாவே அதை டீகோட் பண்ணி அடுத்து என்ன ஸ்டோரிங்கிறத எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படிங்கிறனால இப்போ பார்த்தா நிறையா ரொம்ப கவனமாக தான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாரி ரைட்டர் இருக்கார்ல ஸ்டோரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே தான் விஜய் காவேரி திகட்ட லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, உங்களுக்குலாம் அது தெரிஞ்ச விஷயம் தான். இன்றைக்கி ரொம்பவுமே நான் அப்செட் ஆகிட்டேன். என்னடா விஜய் இப்படி சம்மந்தம் இல்லாமல் குமரன் பேசுகிறாங்க, யமுனா பேசுகிறாங்க, கங்கா பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி பேசுறது மட்டும் இல்லாமல் நிவினும் இப்படி பேசுகிறார். இப்போ நிவின் படபடன்னு எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாருனாவே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாரதாலாம் இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இப்போ தாத்தா பாட்டி அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நாளைக்கான எபிசோடில் இந்த பிரச்சனை அதாவது இந்த ஃபைட் கண்டினியூ ஆகி இந்த சண்டைக்கு அப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் விஜய் வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதாவது காவேரி இந்த வாரம் லாஸ்ட்டில் தான் சாவி கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு ஏற்கனவே அந்த ஷூட்டிங் வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் இருக்க அந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது ஃப்ரைடே எபிசோட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சிருந்தோம். அப்போ அடுத்து ஒரு 2 நாளைக்கு கண்டிப்பாக ஒருவேளை மென்டல் குரூப் இருக்காங்களா, பசுபதி, அஜய், ராகினி, அன்பரசு இருக்காங்களா, அவங்க சம்மந்தமாக எதாவது காட்டுவாங்களா, இல்லை அவங்கள வச்சு வெண்ணிலாவோட ஸ்டோரி எதாவது காட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எப்படி பார்த்தாலும் இவங்களை போக விட மாட்டாங்க, வீட்டை விட்டு காலி பண்ணி போக விட மாட்டாங்க அப்படிங்கிறது நான் ரொம்பவுமே நம்புகிறேன். ஏன்னா அப்படி போயிட்டாங்கன்னா ஸ்டோரியே வேறு மாதிரி மாறிடும். இப்போ கொடைக்கானலுக்கு பார்த்தோம் அப்படின்னா சாரதா, அதே பார்த்தா சின்ன பாப்பா நர்மதா இருக்காங்களா, அவங்க பாட்டி, இவங்களை வேணால் அமுச்சு வைக்கலாம். ஆனால் அவங்களுமே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். குமரன், கங்கா இங்கே இருக்காங்கன்னா அவங்களுமே இங்கே தான் இருப்பாங்க. நிவின், யமுனா இங்கே தான் இருக்காங்க போது எப்படி அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ அந்த வீட்டுக்கெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு சில ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த வீட்டை சரி பண்ணுற மாதிரி, அது இந்த வீடு தானா, அவுட் ஹவுஸ் இவங்களோட வீடு தானா, இல்லை வேறு இடமா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எப்படி பார்த்தாலும் இப்போ இதுக்கப்புறம் ஒருவேளை குமரன், நிவின் இவங்க பேசுனதுக்கப்புறம் சாரதா சமாதானம் ஆகிடுவாங்களா, இல்லை தாத்தா பேச போகிறாரா? ஏன்னா கம்பெனியில் காவேரி ஷேர் ஹோல்டரா, அதாவது அவங்களுக்கும் சமமாக எழுதி வச்சிருக்கிறதுனால இப்படிலாம் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அடுத்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கண்டிப்பாக ரொம்ப ரொமான்ஸாகவும் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.